நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 14ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை நமஸ்கரிப்பது விசேஷம். சூரிய உதயத்திற்கு முன்னதாக எழுந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களையும் ஸ்ரீ சூரிய பகவானுக்கு உண்டான அஷ்டகத்தையும் பாராயணம் செய்வது, வீட்டில் ஒழிக்க விடுவது நன்மை தரும். இன்றைய நாள் பஞ்சாங்க தேவதைகளை திதி வார யோக கரண நட்சத்திரத்தினுடைய தேவதைகளை வழிபட்டால் அனுகூலம் ஏற்படும். இன்றைய பொழுது சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் நடக்கும். சூரிய உதயம் காலை 5:56க்கு, கரணன் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று அதிகாலை 2:21 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:07 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று மாலை 3:28 வரை சுபம், பின்பு சுப்ரம். கரணம் இன்று அதிகாலை 2:21 வரை தைத்துலம், பின்பு மாலை 3:21 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை சித்தயோகம், பின்பு மரணயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:07 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் ஸ்ரீ புதன் பகவான் சூரிய பகவான், கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான் சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ காமேஸ்வரியை வழிபட எண்ணங்கள் ஈடேறும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கு ஏற்ற நாள், வேலை நிமித்தமான ஆலோசனைகளை பெற நல்ல நாள், பயணம் மேற்கொள்வதற்கு சிறந்த நாள், மந்திரம் பயிலுவதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது.
காலை 1:31 முதல் 3:13 வரை மேஷ லக்னம். 3:14 முதல் 5:1 வரை ரிஷப லக்னம். காலை 5:06 முதல் 7:11 வரை மிதுன லக்னம். 7:12 முதல் 9:23 வரை கடக லக்னம். 9:24 முதல் காலை 11:30 வரை சிம்ம லக்னம். 11:31 முதல் மதியம் 1:30 வரை கன்னி லக்னம். 1:31 முதல் பிற்பகல் 3:30 வரை துலாம் லக்னம். 3:31 முதல் மாலை 5:37 வரை விருச்சிக லக்னம். 5:38 முதல் இரவு 7:49 வரை தனுசு லக்னம். இரவு 7:50 முதல் 9:55 வரை மகர லக்னம். 9:56 முதல் இரவு 11:47 வரை கும்ப லக்னம். 11:48 முதல் அதிகாலை 1:30 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஆதித்ய தேவனுடைய காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி. சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய். ஸ்ரீ சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை ஜபித்தால் சத்ரு பயம் நீங்கி கடன் நிவர்த்தியாக்கி வியாபார லாபம் பெருக்கும், சர்வ காரிய சித்தியாக்கும். ததோ யுத்த பரிச்ராந்தம் சமரே சிந்தையாஸ்திதம் ராவணம் சாக்ரதோ திருஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம் என்று தொடங்கக்கூடிய ஸ்ரீ ஆதித்ய ஹிருதய ஸ்லோகங்களை 12 ராசிக்காரர்களும் முழுமையாக படித்து அதனுடைய பலனை பெறலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் சுமூகமாக செல்லக்கூடிய விதமாக உங்களுடைய பேச்சுக்கள் அமைதல் வேண்டும். காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் பேசக்கூடிய தன்மையை மிக பக்குவமாக அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆரவாரம் இருக்கக்கூடாது. எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த நாளில் எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றம் வரலாம். சில செய்திகள் காரணமாக விரயங்கள் ஏற்படலாம். வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுடைய வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பொறுமை, அமைதி, நிதானம் இதெல்லாம் தான் தாரக மந்திரம். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை மிக முழுமையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் எவ்வளவு கைக்கு வரும் என்கிற அனுமானம் வேண்டும். இன்றைய நாள் நெருங்கியவர்கள் மற்றும் நண்பர்கள் மீது நம்பிக்கையுடன் இருக்க பாருங்கள். இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க, அமைதியாக வாழ, மன நிம்மதி பெற, மன நிறைவு உண்டாக இறை வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட வேண்டும்.
இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் மேஷராசி அன்பர்கள் சூரிய பகவானையும் வழிபடுங்கள், ஸ்ரீ சந்திர பகவானையும் வழிபடுங்கள். தாய் தந்தையரை மதித்து வணங்க வேண்டிய அற்புதமான நாள், தினம்தோறும் செய்ய வேண்டும். இன்றைய நாள் பிரத்யேகமாக சந்திராஷ்டமம் இருப்பதால் ஸ்ரீ பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது. யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. வேலை செய்யக்கூடிய இடங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் சில நேரம் உற்சாகமாக இருப்பதற்கு தியானம், யோகாசனங்கள் செய்வது உங்களுடைய இந்த நாள் திருப்திகரமாக மாறும். தனவரவுகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், சில நேரங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி அதிகமாக வாக்குகள் கொடுக்காதீர்கள், பணத்தை கொடுக்காதீர்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை சம்பாதிக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுவீர்கள். சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக விரயங்கள் ஏற்படலாம். மற்றவர்களிடத்தில் அதிக உரிமைகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மிக நெருக்கமானவர்களாக இருந்தாலும் கூட பிறரிடத்தில் நீங்கள் அதிக உரிமை வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சரி. வாடிக்கையாளர்களிடம் கனிவாக இருக்க வேண்டும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். காதலிப்பவர்கள் உங்களுடைய துணையோடு நட்பான அணுகுமுறை தேவை. இதனால் சில பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும். தம்பதியர்கள் உங்கள் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஈகோ சார்ந்த நான் எனும் எண்ணங்கள் வைக்க வேண்டாம். ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டாலோ கோபப்பட்டாலோ மற்றொருவர் அப்படியே அதை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். அந்த கோபம் இன்னும் அதிகமாகும் அளவுக்கு எதையும் எதிர்வாதம், வீண் விவாதங்கள் பேசக்கூடாது. பொதுவாக மேஷராசி அன்பர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையை வடகிழக்கில் அமைவது நல்லது. பூஜை அறையில் எப்பொழுதும் 2 விளக்குகள், தீபங்கள் வைப்பது விசேஷம். ஒரு விளக்குக்கு ஒரு திரி போட்டு ஏற்றுவது சிறப்பு. அதே போல பொதுவாக குழந்தைகள், பெரியவர்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து படிப்பது நன்மையை தரும். இது வாஸ்து குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டு வாசல் படிகள் உயரம் குறைவு, அகலம் அதிகமாக அமைக்க வேண்டும். குறிப்பாக வீட்டிற்கு வந்தவர்களுக்கு முதலில் குடிப்பதற்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்க வேண்டும். சுப கிரக ஓரைகள் பொதுவாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்வது, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு ஏற்றது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகலாம், கவனமாக இருங்கள். பொருளாதாரம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். பரணியில் பிறந்தவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சில நேரங்களில் உங்களுடைய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. நிதி நிலைமைகளில் எச்சரிக்கையாக இருங்கள். சில பிரச்சனைகளை கூட சமாளிக்க முடியும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கனிவாக இருக்க வேண்டும். பொறுமை அவசியம். பயனற்ற வாத விவாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் அதிகம் பேசாதீர்கள். இன்றைய நாள் சிறப்பு நிறைந்த நாளாக அமைந்த இறை வழிபாடு மிக மிக நல்லது. ஆன்மீக எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதும், சூரிய பகவானை வழிபடுவது, ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரரை வழிபட்டால் நவ கிரக தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். பிறை சூடிய பெருமானை பிடித்துக் கொள்ளுங்கள். சரணாகதி அடையுங்கள். மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லது நடக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். கடின முயற்சிகள் மூலம் நீங்கள் வெற்றியும் பெற முடியும். உங்களுடைய தன்னம்பிக்கை, தன் ஆர்வம், எதையும் சாதிக்க வேண்டும் என்கிற துணிவு, துணிச்சல், தைரியம் இதெல்லாம் மிக அதிகமாக வெளிப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாள் நன்மை தருவதாக இருக்கும். வேலை தொழில் ரீதியாக உங்களுடைய உறுதி மற்றும் நேர்மை காரணமாக உங்கள் பணிக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை உத்தியோகத்தில் பங்கு பெறுபவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். நல்ல யோசனைகள் இருக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தி பெருமையுடன் இருப்பீர்கள். நல்ல கீர்த்தி பெருக்கம், நல்ல தன விருத்தி, தானிய அபிவிருத்தி ஏற்படும். சொந்தமாக தொழில் தொடங்கலாமா என்கிற எண்ணங்கள் மேம்படும். உங்களுடைய பேச்சின் திறமை மூலமாக எல்லோரையும் வசீகரித்துக் கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய புதிய பொறுப்புகள் அவர்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட நிலைக்கு உதவும்.
நண்பர்களுடைய செயல்பாடுகள் சில நேரங்களில் மகிழ்ச்சியை தரலாம். மனம் விட்டு பேசினால் சில புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தம்பதியர்கள், திருமணமானவர்கள் உங்கள் துணையினிடம் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். இருவரும் பயனுள்ள விஷயங்களை கலந்து பேசுவீர்கள். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய செயல்கள், பொறுப்பு எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பணம், நிதி நிலைமைகள் இன்றைய நாளில் ஆரோக்கியமாக இருக்கும். கடன் பற்றிய பயங்கள் அகலும். கடன்கள் மூலம் சில பண வரவு ஏற்படலாம். கொடுத்த பணம் மீண்டும் கைக்கு வரும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவீர்கள். இதன் மூலம் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது இன்றைய நாள் தேக பலம், தெய்வ பலம் கூடும். வழிபடக்கூடிய நிலைப்பாடு சற்று உயரும். மாறுபடலாம், முன்னேறலாம். இறை பக்தி ஒன்றே சால சிறந்தது. திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல எந்த விதமான உதவியும் இல்லாதவர்களுக்கு அந்த இறைவன் தான் துணை. வீட்டில் குடும்ப உறுப்பினர்களிடம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தீரும். உங்களுடைய மிக தெரிந்தவர்களோடு அனுசரித்து பேச வேண்டாம். நெருங்கிய நட்பு வட்டாரங்களின் மூலம் சில நன்மைகள் ஏற்பட்டாலும் மனம் திறந்த பேச்சுக்கள் சில விஷயத்தை உங்களுக்கு புரிய வரும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை துணையினுடைய வழியில் ஆதாயம், நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். இன்றைய நாள் கடன்களை அடைப்பதற்கான பண வரவு இருக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். தேவைகள் நிறைவேறும். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி, சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். இந்த நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே. தெய்வ வசியம் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். புதிய எண்ணங்கள் தோன்றும். ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைப்பீர்கள். ஆலயம் தொடர்பான சில தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆலயத்தில் தீபம் ஏற்றிவிட்டு அதன் பின்பு இறைவனை தரிசிப்பது அளவற்ற நற்பலன்களை அளிப்பதோடு உடனுக்குடன் துன்பங்களை தீர்க்கும் பரிகாரமாகும். தொடர்ந்து தீபம் ஏற்றி வருபவர்களுக்கு ஏதாவது ஒரு தருணத்தில் அந்தந்த தீபத்தினுடைய நடுவில் அல்லது வீட்டின் பூஜை அறையில் உள்ள தீபத்தின் மத்தியில் அவர்களது இஷ்ட தெய்வத்தின் தரிசனம் கிடைக்கும். இதை அனுபவத்தில் பார்க்கலாம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பிரளயம் வந்து பூலோகமே மூழ்கிய போது கைலாயம், காசி, ஸ்ரீவாஞ்சியம் ஆகிய 3 ஸ்தலங்கள் மட்டுமே மூழ்காமல் இருந்தன. லக்னம் என்பது உயிர். உயிரினும் மேலானது உலகில் எதுவும் இல்லை. மரணத்தை தவிர மனிதனுக்கு அச்சத்தை தருவது எதுவும் இல்லை. இத்தகைய மனித பிறவிக்கு முக்கியமானது ஆயுட்காலம். இந்த ஆயுட்காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களால் விளையும் பாதிப்புகளை நீக்கி உயிரையும் உடலையும் பாதுகாக்கும் மகத்தான சக்தி வாய்ந்த ஸ்தலம்தான் ஸ்ரீவாஞ்சியம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றபடி ஸ்ரீ யம தர்மராஜா சன்னதியில் நெய் தீபம், நெய் விளக்கு ஏற்ற ஆயுள் விருத்தி உண்டாகும். உங்களுடைய வயது என்னவோ அந்த எண்ணிக்கையிலேயே தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். கஷேத்திர பாலகராக அருள் பாலிக்கக்கூடியவர் ஸ்ரீ யம தர்மராஜாவை வழிபடுவது இவ்வாலயத்தின் சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர மருந்து மாத்திரைகளை இந்த ஓரையில் எடுத்துக்கொள்ளலாம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வளர்ச்சி உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். துவங்கக்கூடிய இந்த நாளை புதிய தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்ள பயன்படுத்தலாம். புதியவர்களுடைய சந்திப்பு, உங்களுக்கு பிடித்தவர்களோடு பேசுவது, மிக நெருக்கமானவர்கள் உங்களுடைய இல்லத்திற்கு வருவது போன்ற விஷயங்கள் நடக்கலாம்.
காப்பீடு தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் மிதுன ராசி அன்பர்கள். அதிலும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் பொறுமை, நிதானம், விவேகம் தேவை. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கூட கைகூடி வரலாம். பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்வது நல்ல மகிழ்ச்சியை தரும். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கான திறமைகள் மதிக்கப்படும். உங்களுடைய வேலைகள் விரும்பி செய்வீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நாளாகத்தான் அமைகிறது. சில நேரங்களில் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அசௌகரியங்கள் வந்து போகும். பெரிய அளவில் பிரச்சனைகளோ சங்கடங்களோ வீண் செலவுகளோ விரயங்களோ ஏற்படாது. எதற்கும் பயப்படாதீர்கள். இந்த நாள் கிரக ரீதியாக போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைப்பது போலத்தான் இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்துவீர்கள். நல்ல புத்தி சாதுரியம், நல்ல கூர்மை, நல்ல தெளிவு, நல்ல சிந்தனை, மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தைரியம், பாராட்டுதல்கள் இதெல்லாம் அதிகமாகும். உங்களுடைய வேலை தொழில் ரீதியாக மற்றவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை நல்கவும் முன் வருவீர்கள். உதவி மனப்பான்மை அதிகம். உங்களுக்கென்று ஒரு தனி இடத்தையும் வைத்திருப்பீர்கள். பிறருக்காகவும் இடம் ஒதுக்குவீர்கள். தம்பதியர்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு, மன ஒற்றுமை, நேசம், அன்பு, இருவருக்கிடையே புரிதல், நல்ல அந்யுன்யம் உண்டாகும். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் மனம் திறந்து பேசுதல் நல்லது. உத்தியோக வேலைகளில் அனுசரித்தும் போக வேண்டும். பணம், நிதி நிலைமைகள் பார்க்கும் பொழுது இந்த நாள் சிறந்த முறையில் பராமரிப்பதற்கு ஏற்றதாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தால் லாபமும் நல்ல பயனும் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் பலமுறை சிந்தித்து செய்வது மிக மிக நல்லது. மாணவர்கள் படிப்பில் உற்சாகம் காட்டுங்கள். தேர்வுகளை சரியாக கையாளுங்கள். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க வேண்டாம். இன்றைய நாள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் சிறப்பான நாள். இன்று சிறந்த ஆற்றலோடு செயல்படுவீர்கள். யாரிடத்திலும் எதை பேச வேண்டும் என்கிற புரிதலோடு இருந்தால் போதுமானது. அதிக வார்த்தைகள் உங்களுக்கு சந்தேகத்தையும் சில நேரங்களில் சங்கடத்தையும் கொடுக்கும். பிறருடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து செயல்படுங்கள். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர திருசக்தி முற்றம். சிவபெருமானை பிரிந்த பார்வதி தேவி தவம் செய்து மீண்டும் இறைவனை சேர்ந்தார். இதற்கு சாட்சியாக இங்கு சிவலிங்கத்தை அணைத்தபடி அம்மன் காட்சி தருகிறார். மேலும் ஸ்ரீ சிவபெருமானுக்கு பார்வதி இத்தலத்தில் முத்தமிட்டதாக ஸ்தல புராணம் சொல்கிறது. ஒற்றை காலை தரையில் ஊன்றி மற்றொரு காலை ஆவுடையில் மடக்கி வைத்து லிங்க திருமேனியை தன் இரு கைகளால் ஆற தழுவியபடி பார்வதி தேவி காட்சியளிக்கிறார். இத்தலம் வந்து வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் பிரிந்து வாழும் தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். அமாவாசை பௌர்ணமி கால வழிபாடு மிக மிக இங்கு சிறந்தது. சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் நன்மை பிறக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து முடிவெடுங்கள். கவனமாக இருங்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். நன்மைகள் பிறக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாதங்கள், விவாதங்களை தவிருங்கள். அனுசரித்து போனால் இந்த நாளை எளிமையாக கடக்க முடியும். மனத்திற்கு நிம்மதி தரும். நல்ல விஷயங்களும் ஏற்படும். இறை வழிபாடு செய்யுங்கள். ஆதித்ய தேவனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை சுதந்திர போக்கோடு செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயலுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக படிப்பு சம்பந்தமான சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாகும். இன்றைய நாள் சாதகமான பலன்கள் பெறுவதற்கு நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். கடுமையான உழைப்புகள் தேவை. கடின உழைப்பின் மூலம் மட்டுமே வெற்றியை பார்க்க முடியும். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கும். அதாவது செலவுகளினுடைய தன்மைகளை அறிந்து செயல்படணும். வருகிற பணத்தை அப்படியே செலவு செய்தால் உங்களுக்கு தேவைக்கேற்றாற்போல் பணம் இருக்காது. சில நேரம் தட்டுப்பாடுகள் வரும். அந்த தருணத்தில் நீங்கள் யாரிடத்தில் எதை கேட்பது, எப்படி கேட்பது என்கிற கேள்வியோடு இருப்பீர்கள்.
இந்த சூழ்நிலையை தவிர்க்க முன்கூட்டியே திட்டமிட்டால் நல்லது. இன்றைய நாள் இறை பிரார்த்தனை மற்றும் வழிபாடு நல்ல ஆறுதலை கொடுக்கும். கோவிலுக்கு சென்று அங்கு குறைந்தது 1.5 மணி நேரம் அமர்ந்து நீங்கள் இறைவனை தரிசித்து விட்டு வீட்டுக்கு வாருங்கள். இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் கர்ம வினைகளும் குறையும். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பணிகளை கவனமாக செய்ய வேண்டும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு தகுந்தாற்போல் சில வேலையாட்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலாம். காதலிப்பவர்களுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்களை பற்றி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் மகிழ்ச்சி சற்று குறையலாம். மனதில் ஏதோ ஒரு விதமான ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு திருப்திகரமாக இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய விஷயங்கள் எதிர்கால கனவுகள் பற்றிய யோசனைகள் மிகுதியாகும். திருமணமான தம்பதிகள் உங்களுடைய பிள்ளைகளை எப்படி நல்ல விதமாக கொண்டு வருவது, அவர்களுடைய தேவையை எப்படி பூர்த்தி செய்வது, அவர்களுக்கு எப்படி ஒரு புது விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது, படிப்பினுடைய தன்மையை எப்படி புரிய வைப்பது என்கிற கேள்விகள் உங்களுக்குள் அதிகமாக எழும். எந்த விஷயத்தையும் மிக எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய வளர்ப்பு பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகலாம். அன்பு அரவணைப்பு கொடுத்து பிள்ளைகளுக்கு நன்மை தீமை இரண்டையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் நன்மைகள் உண்டு. நிதி நிலைமைகள் பற்றி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிப்பது கடினமாக உண்டு. உங்களுடைய தேவைகளுக்கு கடன் கூட வாங்க வேண்டியிருக்கும். நிதி நிலைமைகள் அப்படி இருக்கிறது. எதிர்பாராத சில மாற்றமான வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். ஆரோக்கியத்தில் மிக முக்கியமாக சளி தொடர்பான பிரச்சனைகளால் பாதிப்பு ஏற்படும். பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது. இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சளி தொந்தரவுகள் அகல்வதற்கான சில மூலிகை கீரைகளை சாப்பிடலாம். தூதி இலை போன்ற கீரைகள் உங்களுக்கு நல்லதை தரும். நுரையீரல் சார்ந்த கபம் சார்ந்த பிரச்சனைகளை போக்கும். திருமண தடை நீக்கக்கூடிய திருத்தலங்கள் நடைமுறையில் பலன் தந்தவை இந்த திருக்கோவில். செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தடை பெற்றது நிவர்த்தி பெற செவ்வாய் தோஷம் உள்ள, அதாவது செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 1, 2, 4, 7, 8, 12 இருந்தால் வளர்பிறை செவ்வாய் அன்று திருப்பரங்குன்றம் சென்று முருகப்பெருமானையும் தெய்வானையையும் துர்கை அம்மனையும் வழிபட்டு பின்னர் வயதான சுமங்கலி பெண்ணிற்கு புடவை தானம் செய்து ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஆக இப்படி செய்தால் திருமண தடைகள் நீங்கி, அதாவது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பாதிப்புகள் நீங்கி சீக்கிரமாக திருமணம் நடக்கும். அதே போல சுக்கிர பகவானுடைய தோஷத்தால் தடை பெற்ற திருமணம் நடைபெற, அதாவது ஜாதகத்தில் சுக்கிரர் திதி சூனியம் பெறுதல், அஸ்தமனம் அடைதல், அதாவது 3, 6, 8, 12 பாவருடன் சேர்ந்து மறைதல் முதலிய தோஷம் இருந்தால் விவாக தடைகள் ஏற்படும். இதற்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமைகள் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள திருவாசியில் இருக்கக்கூடிய மாற்றிருவாதீஸ்வரர் சன்னதியில் உள்ள பாலாம்பிகைக்கு அன்னமாம் பொய்கையில் நீராடி 108 நெய் தீபம், மண் விளக்கு போட்டு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் நிற புடவை படைத்து இதனை சுமங்கலிக்கு கொடுக்க சீக்கிரம் திருமணம் நடைபெறும். சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பூசத்தில் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு உண்டாகும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அமையும். இந்த நாள் இறை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல விஷயங்களே நடக்கும். மனதில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலம் இன்று எழக்கூடிய பிரச்சனைகளை கையாள முடியும். இன்றைய நாள் சாதகமாக்கிக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். எதிராக இருந்தவர்கள் கூட விலகி போகலாம். உங்களுக்கு ஆகாதவர்கள் காணாமல் போகலாம். உங்களிடம் எவ்வித தொடர்புமோ எந்த விதமான பேச்சுக்களோ இருக்காது. உங்களுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகியது என்று எண்ணுங்கள். முன் யோசனை இன்றி செயல்படுவதை குறைத்துக் கொள்ளுங்கள்.
எதை செய்தாலும் யோசிப்பது மிக மிக அவசியம். இந்த நாட்களில் உங்களுக்கு எண்ணங்கள் ஒரு சீராக இருக்காது. நிறைய மனக்குழப்பங்களை சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்கள் வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது சிறப்பாக வேலை செய்வதற்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்காது. பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிடுவது அவசியம். ஓய்வு கிடைக்குமா என்கிற ஏக்கத்தோட வேலையை பார்ப்பீர்கள். விடுமுறை கேட்டாலும் கிடைக்காது. சில நேரங்களில் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாய் வழி உறவுகளுடன் ஒத்துழைப்பு ஏற்படும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தனிப்பட்ட விஷயங்களை யாரிடத்திலும் பகிராதீர்கள். மிக முக்கியமாக தெரிந்தவர்கள், மிக நெருக்கமானவர்கள் இடத்தில், உறவுகளிடத்திலோ நண்பர்களிடத்திலோ உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை பற்றி பேச வேண்டாம். சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமாக அமையாது. வேலை அதிகமாக இருப்பதால் எதையுமே ஒவ்வொரு நபர்களிடத்திலாவது ஆலோசனைகள் பெறுவது, நல்ல நிபுணர்களிடத்தில், அனுபவம் பெற்றவர்களிடத்தில் ஆலோசனைகள் பெறுவது நல்லது. காதலிப்பவர்கள் இன்றைய நாள் சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் பார்ப்பீர்கள். சமாதானம் வேணும், சமரசம் வேண்டும். பெரிதாக சாதிக்கப் போவது எதுவும் இல்லை. ஆக உங்கள் வருங்கால துணைவரிடத்தில் காதலிப்பவர்கள் அனுசரித்து பேசுதல், அனுசரணையோடு இருத்தல் நல்லது. தம்பதியர்கள் உங்களுடைய துணையிடத்தில் மகிழ்ச்சியான போக்கு காணப்படலாம். நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். தாய் வழி உறவுகளோடு நல்ல ஒத்துழைப்பு, சீரான நிலை இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய எந்த சொந்த விஷயத்தையும் யாரிடத்திலும் பகிர வேண்டாம். கூடுமான வரையில் ரகசியம் காப்பது. உங்களுடைய தொழில், வியாபாரம், வருமானம், வருகிற கைக்கு வர பணம், எதிர்பார்க்கக்கூடிய பணம், எதை பற்றியும் பேசாதீர்கள். வியாபாரத்தில் அனுகூலங்கள் உண்டாகும். கால்நடை தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பணம், நிதி நிலைமைகள் பற்றாக்குறை இருக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் கைக்கு பணம் வருவதற்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும். கடன் வாங்குவதோ யாரிடத்திலோ கைமாறாக கேட்பதோ கூடாது. பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் கையில் பணம் குறைவாகத்தான் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது அலர்ஜி தொடர்பாக, இன்ஃபெக்ஷன்ஸ் காரணமாக சளி, இருமல் போன்ற தொல்லைகள் வரும். சிம்மராசி அன்பர்கள் ஃப்ரிட்ஜில் வைத்த எந்த உணவுப் பொருட்களையும் சாப்பிடாதீர்கள். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. உடல்நிலை பாதிப்பு கோளாறுகள் அகல ஸ்ரீ வைத்தீஸ்வரநாத அஷ்டகத்தை பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் என்று சொல்வார்கள். ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடானநாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய ஸ்ரீ நம சிவாய என்று தொடங்கக்கூடிய பாடல்களை 8 பாடல்கள் அடங்கியது. அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மந்திரத்தை கேட்பதாலும் படிப்பதாலும் அனுகூலம், நல்ல ஆரோக்கியம் மேம்படும். ஆலய வழிபாட்டினுடைய விதிமுறைகளையும் தெரிந்து கொள்வது நல்லது. முதலில் கோவிலுக்கு செல்லும் பொழுது ஆலய கோபுரத்தை பார்த்து வழிபட்ட பின்பு ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும். ஆலயங்களுக்கு செல்லும் போது குளித்து தூய ஆடை அணிந்து சுத்தமாக செல்ல வேண்டும். இறைவனுக்கு பூ, பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கு, சூடம், பத்தி, ஒரு விளக்கு, தேவையான நெய் அல்லது நல்லெண்ணெய் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது உடன் எடுத்து செல்ல வேண்டும். ஆலயத்திற்குள் ஒருவருக்கொருவர் வணங்குதலோ ஒருவருக்கொருவர் விபூதி இடுதலோ கூடாது. முக்கியமாக மூல விக்கிரகத்திற்கு திரை போட்டிருக்கும் போது வணங்குதல் கூடாது. மூலவரை அனைவரும் தரிசிக்கும்படி பக்தர்கள் ஒதுங்கி நின்று வழிபட வேண்டியது அவசியம். இப்படி செய்தால்தான் இறைவனுடைய அனுக்கிரக பார்வை உங்களுக்கு கிடைக்கும். சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள், நன்மைகள் கிடைக்கும். மகிழ்ச்சி, ஆனந்தமாக இருப்பதற்கு தியானம், இறை வழிபாடு மிக மிக அனுகூலம். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ.
நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக நாளாக அமையும். கடினமான வேலைகளை கூட மிக எளிமையாக முடிக்க முடியும். சகஜமான அணுகுமுறை மூலம் எளிதாக லட்சியத்தை பெறுவீர்கள். வேலை தொடர்பாக புரிதல்கள் ஏற்படலாம். தொழில் நிமித்தமாக சிறந்த வெற்றி பெறுவீர்கள். உங்கள் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பாராட்டுகள் பெறக்கூடும். எந்த விஷயத்தையும் புதிய முறையில் செய்வதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். காதலிப்பவர்கள் உங்களுடைய துணையிடத்தில் மகிழ்ச்சியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். தம்பதிகளுக்குள் நல்ல உறவு நிலை இறக்கம் நெருக்கம் உண்டாக்கும். மறைமுகமான திறமைகள் வெளிப்படும். இன்றைய நாளில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டாக்கும். மறைமுகமான திறமைகள் வெளிப்படலாம். நினைத்த காரியம் நினைத்தபடியாக எந்தவிதமான மாற்று வழி இல்லாமல் மாற்றங்கள் இல்லாமல் செய்வதை சிந்திப்பீர்கள். சிந்திப்பதே செய்வீர்கள் என்பது போல அமையும். தம்பதியர்களுக்குள் குடும்ப ஒற்றுமை நிலையை இன்னும் பலப்படுத்துவதற்கான சிந்தனைகள் மேம்படலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு கணிசமான பண வரவின் காரணமாக இன்று மறக்க முடியாத நாளாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் சேமிப்பதன் மூலம் பணத்தை சம்பாதிக்கலாம். ஆரோக்கியம் தொடர்பான என்ன பிரச்சனைகளும் காணப்படாது. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நீங்கிவிடும். அரசு சம்பந்தமான காரியங்களில் மட்டும் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல் வட்டாரங்களில் இருப்பவர்கள் கனிவாக பிறரிடத்தில் நட்பாக நடக்க வேண்டும். மிக தெரிந்தவர்களிடத்தில் பக்குவமாக பேசினால் நல்லது. உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் நல்ல கருத்துக்கள் மற்றவர்களுக்கு தோன்றும்படியாக நடந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். கன்னிராசி அன்பர்கள் விரயத்தில் 12வது வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பது. கேது பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். காஞ்சிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலுக்கும் வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கும் இடைப்பகுதியில் நெல்லுக்கார தெருவில் இக்கோவில் அமைந்துள்ளது. ஒருவர் இறந்தவுடன் அவர் பூவுலகில் செய்த நன்மை தீமைகளை எமனிடம் எடுத்து சொல்பவர் சித்திரகுப்தர். அவர் செய்த நல்வினை தீவினைகளை பொறுத்து சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ யம பகவான் தேவன் அவர்களை அனுப்பி வைப்பார் என்பது நம்பிக்கை. காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் ஒரு கரத்தில் பனையோலை சுவடியையும் மற்றொரு கையில் எழுத்தாணியையும் கொண்டு காட்சி தருகிறார். கேது பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் கேது பகவானின் அதி தேவத்தை சித்திரகுப்தரை செவரளி பூ கொள்ளு பல நிற துணி கொண்டு வழிபட கேது பாதிப்பு நீங்கும் என்பது ஐதீகம். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். நல்ல யோகத்தை பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் வந்து சேரும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். பாதுகாப்பான சூழ்நிலைகள் அமையும். தெய்வ அனுகிரகம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாக்கி மாறலாம். கவனமாக செயல்படுங்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டுமே நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையும் மன உறுதியும் இன்று மிக மிக அவசியம். சில நேரங்களில் பய உணர்வுகள் அதிகமாகலாம். தைரியம் இல்லாத ஒரு சில தன்மைகளினால் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க இறை வழிபாடு, ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள், பக்தியின் மீதான நாட்டம், ஆன்மீக பேச்சுக்கள் உங்களுக்கு சில நேரத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை தவிர்த்து நன்மையை உண்டாக்கும். நேர்மறை சிந்தனைகளை கொண்டு வரும். ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சிவசூரிய பகவான் வழிபாடு செய்தால் மன சங்கடங்கள் அகலும். எதிர்மறை எண்ணங்கள் தீரும். வேலை தொழில் தொடர்பாக பார்க்கும் பொழுது வேலைகளை செய்யும் பொழுது சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. விளையாட்டான பேச்சுக்களை தவிருங்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் எதிர்பாராத சில பயணங்களினால் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தவறுகள் ஏற்படும் பொழுது சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருக்க வேண்டும். மிக மிக கவனமுடன் பணியாற்றுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, தம்பதியர்களுக்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள் குறையும். உங்கள் துணையிடம் வார்த்தையில் வெளிப்படுத்துவீர்கள். நல்ல விஷயங்களை மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இருப்பது போல அமைத்துக் கொள்ளுங்கள்.
உறவில் எந்தவிதமான மகிழ்ச்சி குறைவும் இருக்காதபடி பார்ப்பது நல்லது. வார்த்தைகளில் தெளிவு இல்லை என்றாலோ மரியாதை குறைவு ஏற்பட்டாலோ மகிழ்ச்சி என்பது இருக்காது. உறவில் மகிழ்ச்சி பாதிப்படைய செய்யும். காதலர்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். உங்கள் மனதில் குழப்பங்கள் தோன்றலாம். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க கடுமையாக உழைக்க வேண்டாம். தெய்வ வழிபாட்டின் மூலம் சில அனுகூலங்கள் நடக்கும். உங்களோடு வேலை செய்பவர்கள் மற்றும் பணிபுரிபவர்கள், உடன் நெருக்கமானவர்கள், நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். வியாபார போக்குகளில் வரவுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நிதி நிலைமைகள், பணம் சார்ந்த விஷயங்களில் சில நேரங்களில் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக கையில் உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல் குடும்பத்தினுடைய நிதி நிலையை நகர்த்தி செல்ல வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களையோ, கலை சம்பந்தமான பொருட்களையோ, வீட்டிற்கு தேவையற்ற அவசியமற்ற பொருட்களையோ வாங்குவதனால் செலவுகள் கூடும். பணச்சுமை அதிகமாகும். யாராவது ஒருவரிடத்தில் கடன் கேட்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். உங்களை பற்றிய நீங்கள் முதலில் புரிந்து தெரிந்து கொள்ளுதல் நல்லது. ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படும், மன உளைச்சல் இருக்கும், மன சங்கடங்கள் உண்டாகும். உடற்பயிற்சி செய்வதால் நவகிரக தோஷங்கள் தீரும். அதே போல கோளறு பதிகத்தை தினம்தோறும் பாராயணம் செய்தால் நவகிரக தோஷங்கள் அகலும். கோளிலிநாத எம்பெருமானை வணங்குங்கள். கோளாறுகள் நீங்கும். நவகோள்களினுடைய தாக்கங்கள் தீரும். சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், ராகு, கேத்து பகவானால் உங்களுடைய ஜாதக ரீதியாக, கோச்சார ரீதியாக வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், துயரங்கள் தீரும். ஆக கோளிலி எம்பெருமானை, நவ கிரகங்களினுடைய நல்லாசி கிடைக்க இந்த பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று ஸ்ரீ சிவபெருமானுக்கு தொடர்ந்து 11 மாதங்கள் பால் அபிஷேகம் செய்ய திருமணம் நடக்காதவர்களுக்கு கூட சீக்கிரமாக திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். கலியுகத்தில் காரிய சித்திக்கு ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. ஸ்ரீ துர்க்கையை வழிபட ராகு காலம் மிக மிக ஏற்றது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணி வரை நித்திய பிரதோஷம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலமாக வரும். அந்த நேரத்தில் சிவ ஆலயங்களில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ சரபேஸ்வரர், ஸ்ரீ ஆலிங்கன பிரத்யங்கரா தேவியை வழிபட பில்லி, சூனியம், ஏவல், கண் திருஷ்டி, பொறாமை, பொச்சரிப்புகள், தீய எண்ணங்கள், தீய கண் திருஷ்டிகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். ஆக ஸ்ரீ சரபேஸ்வரருடைய வழிபாடு அற்புதத்தை தரும். இந்த கலியுகத்தில் துலாம் ராசி அன்பர்கள் நேரம் கிடைக்கும் பொழுது ஸ்ரீ பரமேஸ்வரருடைய அம்சமாகிய ஸ்ரீ சரபேஸ்வரரை வணங்குவது மிக மிக அனுகூலத்தை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரையில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும், நன்மை உண்டாகும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை தரும். புத்திசாலித்தனமாக யோசிப்பது சிறந்த பலனை உண்டாக்கும். எதிலும் அவசரமின்றி பொறுமையாக இருங்கள். விருச்சக ராசி அன்பர்களே, வேலை தொழில் நிமித்தமாக உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். விடுமுறை என்றாலும் சில நேரங்களில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பதால் வேறு எவரிடத்திலும் எந்த விஷயங்களையும் ஒப்படைக்க முடியாது. எதிர்பாராத சில பயணங்கள் நேரிடலாம். இன்று வேலையில் வளர்ச்சிக்கான உகந்த நாள் அல்ல. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்கும் உங்களுடைய திறமைகளை குறைக்கும் வகையில் சில தடைகள் ஏற்படும்.
குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்கும் உங்களுடைய திறமைகளை குறைக்கும் வகையில் சில தடைகள் ஏற்படும். உத்தியோகத்தினுடைய கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் கூடுதலாகும். பிறருடைய வேலைகளையும் நீங்கள் சேர்த்து செய்வது போல அமைந்துவிடும். எதிர்பாராத வகையில் சில இடங்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணையினுடன் மிகுந்த வகையில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். தம்பதியர்கள் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையலாம். சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது. பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது இன்று நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக திருப்திகரமாக அமையாது. தேவைக்கு ஏற்றபடி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவு தொகையோ அல்லது பெரிய விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்காக கேட்டிருக்கக்கூடிய தொகைகள் கிடைப்பது என்பது அனுகூலமற்றது. ஆன்மீக நோக்கத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் கும்பாபிஷேகத்திற்கு, கோவில் திருப்பணிகளுக்கு, அதே போல அபிஷேக ஆராதனைகளுக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். கோவிலினுடைய வழிபாடு உங்களுக்கு அநேக நன்மையை தரும். ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது அதிக நீரை பருகி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருங்கள். இதனால் வயிற்று உபசம் சீராகும். ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான அமைப்போடு இருங்கள். அதிக சிந்தனைகள் இருக்கக்கூடாது. டீஹைட்ரேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திர பகவான் ராசியிலேயே இருப்பதால் சற்று வீக்கமானவர்களாக, பலவீனமானவர்களாக, பணவீக்கம் உடையவர்களாக இருக்கக்கூடும். ஆக மனதை திடமாக அமைத்துக் கொண்டு செயல்படுங்கள். பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும். மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்துவதை தவிருங்கள். சில காரியங்கள் நடக்கும் முன்னர் யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால் சில சங்கடங்கள், மனம் சார்ந்த சச்சரவுகள் உண்டாகும். குழப்பங்கள் ஏற்படும். திருவிடைமருதூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரை குரு வழிபட்டார். இறைவன் அவர் முன் தோன்றி குரு பகவானின் பாவங்கள் தீர அவரை திருலோக்கி சுந்தரத்தை வழிபட சொன்னார். குரு பகவானும் அதன்படி செய்ய மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் இறைவன் ஆலிங்கனமூர்த்தியாக அகிலாண்டேஸ்வரியுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி தந்தார். இந்த திருத்தலம் என்பது மாங்கல்ய தோஷ பரிகார ஸ்தலமாகும். திருமண தடை ஜாதகத்தில் குரு தோஷம் நிவர்த்தி ஸ்தலமாகவும் விளங்குகிறது. மூலவர் சற்றே உயர்ந்த ஆவுடையார் பீடத்தில் சிறிய குட்டையான பான வடிவில் சுந்தரேஸ்வரராக காட்சி தருகிறார். இந்த திருக்கோவிலானது குரு பகவான் கைகூப்பி நிற்கிறார். இடதுபுறம் ரதி மன்மதன். கோவிலினுடைய நடை திறக்கக்கூடிய நேரம் பார்த்தீர்களே ஆனால் காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 8 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருப்பனந்தாள் ஸ்தலத்திற்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருத்தலம் திருலோக்கி. கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும், தோஷத்தை போக்கக்கூடிய பரிகார ஸ்தலம். சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்களுக்கு, வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை நிதானம் வேண்டும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு வாத விவாதங்கள் மறையலாம். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் உண்டாகும், கவனம் தேவை. இந்த நாள் எல்லா நிலையிலும் மிகுந்த உயர்ந்த நிலை பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படலாம். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமிக்கலாம் என்று நினைத்தாலும் அதில் சேமிக்க முடியாமல் கூட போகும். எதிர்பாராத வகையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன செலவுகள் உங்களால் சேமிக்க இயலாமல் போவதற்கு பெரும் காரணமாக அமையும். ஆக செலவுகளுக்கு உண்டான அமைப்பை பார்த்து செய்வது நல்லது. குடும்பத்திற்கு தேவையான வகையில் பணத்தை சம்பாதிப்பதற்கான சிந்தனைகள் மேம்படும். எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவுகள் அதிகமாகிறதே என்கிற ஏக்கத்தோடு இருப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே. குடும்பம், வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக பணம் செலவாகும். தாயினுடைய உடல்நிலையை அவ்வப்போது கண்காணித்து வருவது நல்லது. சூரிய பகவானை வழிபடுங்கள். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி என்பதால் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் சேவிப்பது, பாராயணம் செய்வது அனுகூலத்தை தரும்.
அதே போல ஸ்ரீ சூரிய பகவானுக்கான அஷ்டகத்தை காலை பொழுதில் கேளுங்கள். சூரிய காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிப்பது 108 முறை உச்சரிப்பதால் ஆத்ம பலம் ஆன்ம பலம் அதிகரிக்கும், தைரியம் உண்டாகும், புகழ் சேரும், பெருமைக்குரியவர்களாக இருப்பீர்கள், வெற்றி நடை போடுவீர்கள், தன்னம்பிக்கை உயரும், மனதில் திடம் அதிகரிக்கும். ஆக சூரிய பகவானுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு அரசியல் அரசாங்க துறைகளில் வாய்ப்புகள் கிடைக்கும், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், எலும்பு மஜ்ஜை போன்ற நோய்கள் அகலும். காலை சூரிய உதயத்தின் போது அதன் பிறகு சூரிய கிரகணங்களை ஒரு அரை மணி நேரமாவது சூரிய ஒளியில் இருந்தால் எலும்பு சம்பந்தமான நோய்கள் விலகும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தினம் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்க உதவும். தனுசு ராசி அன்பர்கள், வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் பணம் செலவாகும். வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் வேலையாட்களிடத்தில் கனிவாக அனுசரித்து போக வேண்டும். மற்றவர்களிடம் வாக்குவாதங்களோ வீண் பிரச்சனைகளோ இருக்கக்கூடாது. கூட்டாளிகளாகட்டும் பங்குதாரர்களாகட்டும் வேலை செய்பவர்கள், நீங்கள் வேலை செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் உத்தியோகத்திலும் சரி அனுசரித்து போக வேண்டிய நாள். நண்பர்களிடம் விவேகமாக இருங்கள், பொறுமையாக பேசுங்கள், பொறுமையாக சில விஷயங்களை பகிருங்கள். ரகசியம் காப்பது நல்லது. நீங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பிறரிடத்தில் பகிராதீர்கள். அது நடக்கக்கூடிய வேலையாக இருந்தால் இன்னும் சுத்தம். ஆக நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முற்படுவீர்கள். வேலை தொழிலில் அக்கறையோடு இருப்பது, கவனமாக இருப்பது நல்லது. காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் சாதகமற்ற நாளாக இருக்கிறது. உங்கள் வருங்கால துணையினுடன் குடும்பத்தாரோடு எந்த விதங்களிலும் கருத்து வேற்றுமை இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோரையும் அவர்களுடைய பெற்றோரையும் சரி விகிதமாக சரி சமமாக பாவிக்க வேண்டும். திருமணமானவர்கள் தம்பதியர்கள் உங்களுக்குள் சில ஏற்ற இறக்கங்களான சூழ்நிலைகள் இருக்கும். ஏதாவது ஒன்றை கணக்கிட்டு கொண்டே இருப்பீர்கள். அரசாங்க வேலைக்கு உங்கள் துணைவர் முயற்சிக்கிறார் என்றால் அது அனுகூலமாக நடக்கும். அதே போல என்ன துறைக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்கள் தம்பதியர்களுக்கு நடக்கும். எதிர்பாராத சில தன வரவுகள் சாதகமாக்கும், வருமானம் கிடைக்கும். அந்த பணத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து சென்றால் நல்லது. ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். சில நேரங்களில் உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்பட்டு தீரும். சில நேரங்களில் பலகீனம் உண்டாகும். சூரிய பகவானை வணங்குங்கள். எலும்பு மஜ்ஜை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர பஞ்சாங்கத்தில் கரணம் என்ற அம்சம் இருக்கிறது. அதில் பவகரணம் என்பது நோய் நிவாரணத்திற்குரிய வேளையாகும். இந்த பவகரணம் உள்ள நாட்களில் இங்குள்ள பவ ஔஷதீஸ்வரரை வழிபட தீராத நரம்பு தளர்ச்சி நோய்கள் தீரும். இந்த திருக்கோவிலானது தஞ்சாவூருக்கு அருகில் உள்ளது. ஸ்ரீ பவ ஔதீஸ்வரர், ஔதீஸ்வரம் என்றால் மருந்து என்று அர்த்தம். ஔஷதம் என்றால் மருந்து. நோய்க்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஈஸ்வரராக பார்வதி பரமேஸ்வரராக அங்கு அருள் பாலிக்கிறார். ஆக பவ ஔஷதீஸ்வரரை வழிபட எல்லா விதமான நியூரோ சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் மேம்படும். பூராடத்தில் பிறந்தவர்கள் விவேகமாக இருக்க வேண்டும். உத்திராடத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த நாள் இறை பிரார்த்தனை, இறை பக்தி மேற்கொள்வதாலும் கோவிலில் அன்னதானம் கைங்கரியங்கள் செய்வதாலும் நன்மை பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பார்க்கலாங்க. தாமதங்கள் நீங்க, உற்சாகம் பிறக்க, எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாக்க ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு உண்டான பூஜைகளையும் வழிபாடு முறைகளையும் செய்வது விசேஷம். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல புதிய வாய்ப்புகள்லாம் வரும். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல உன்னதமான பலன்கள் ஏற்பட போகுது. நல்ல பாக்கியம் கிடைக்குங்க. அமைப்பு இருக்கு. பிராப்த மஸ்துன்னு சொல்லுவாங்க.
நீங்கள் எந்த இடத்துல என்ன மாதிரியான வேலை பார்க்கணுங்கிறது அமைப்பு. அதற்கு உண்டானபடி இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளுக்கான வேலைகளை கவனிப்பீங்க. மனசில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகுங்க. மன நிறைவு ஏற்படும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே கைதூக்கி விடக்கூடிய அமைப்பு இருக்குது. யோசனைகள் பல நிலைகள் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களும் மனசில் இருக்கும். இருந்தாலும் புது விஷயத்தை கொண்டு வரணும்னு ஆர்வமாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற வியாபாரத்திலையோ அல்லது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லையோ, சுய தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி நீங்களாகவே ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சி நடத்துவீங்க. செயல்பாடுகளில் வேகம் இருக்குங்க. ஆக்டிவாக இருப்பீங்க. சுறுசுறுப்பு நிறைந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கு. பொறுமையும் நிதானமாக இருக்கணும். பொதுவாக திருவோணம் அவிட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் பக்குவமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பணம் சம்பந்தமாக பண வரவுக்குண்டான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வீண் செலவுகள் இருக்கக்கூடாது. வேலையில் நிறைய பணத்தை செலவு செஞ்சாதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. வேலையாட்களிடத்துல மிகவுமே பொறுமையாக இருந்து அவங்க கிட்ட வேலைகளை வாங்குறது நல்லது. எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செய்யறது விசேஷம். நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பிள்ளையாரை வழிபடுங்க. எப்பொழுதும் இறைவனை மனதில் சிந்திக்க தவறாதீங்க. மறக்காம பிள்ளையாருடைய வழிபாடு செய்யுங்க. வீட்டில் விநாயகர் அகவல், காரிய சித்தி மாலை அல்லது காயத்ரி மந்திரங்கள் சொல்றது நல்லது. குடும்ப நபர்கள் கிட்ட கருத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பதில் சொல்லணும். யாரிடத்திலும் மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடக்காதீங்க. கூடுமான வரையில் குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து நடப்பது நல்லது. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மாணவர்கள் படிப்பு நிலைகளில் ஒரு மாறுபட்ட தன்மை இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலைகள் இருக்குங்க. வேலைக்குண்டான விஷயங்கள் கைகூடி வரும். வியாபாரம் தொழில்நுட்பத்தோடு நடத்துவீங்க. புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைகள் கொஞ்சம் ஸ்பீடாகவே நடக்கும். புரிதல் ஏற்படும். புதுமைகள் செய்ய நினைப்பீங்க. சாதுரியமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். உயர்வான நிலைக்கு வருவீங்க. நன்மைகள் பிறக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது இரட்டிப்பான பலன் கிடைக்கிறதுக்கு இறை வழிபாடு நல்லது. உங்களுடைய செயல்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சி வரா மாதிரி உங்களுடைய வேலைகள் இருக்கணும். யாருக்கும் எந்த இடங்களிலும் இடர்பாடுகள் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. உத்தியோகம் சம்பந்தமான வேலைகள் இருக்கக்கூடிய தாமதங்கள்லாம் குறையும். மன வலிமை, உடல் வலிமை ரொம்பவே தேவை. மனச்சோர்வுகள் நீங்கிறதுக்கு, புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு இறை வழிபாடு செய்யுங்க. சில நேரங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். மன தெளிவு இருக்காதுங்க. சில நேரங்கள் பய உணர்வுகள் ஏற்படும். தேவையற்ற பலதரப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப வேணும். உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் உண்டாக்கலாங்க. வியாபார நிமித்தமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார ஏற்றத்திற்காக சில முயற்சிகளும் நடக்கலாம். படிக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் இடர்பாடுகள் இருக்காது. வேலை நிமித்தமாக படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். தொழில் நிமித்தமாக சில முயற்சிகள் நடக்கலாம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. செலவுகள் அதிகமாக இருக்குங்க. பணத்தை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். வரவுக்குண்டான விஷயங்களில் கவனம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து நடப்பது நல்லது. பெரும்பாலும் மௌனமாக இருங்கள். அமைதியை தேடுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய மன நாட்டம் ஓடக்கூடாது. கட்டுப்பாடு என்பது வேண்டும். உணவு விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது விசேஷமானது. வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்து கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் குறையலாங்க. வேலையில் சில மாற்றங்கள் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லதாக நடத்திட்டு போகிறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் நீங்குங்க. செயல்பாடுகளில் ஒரு அளவுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். நிம்மதியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி வைக்கிங்க. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் ஆகல, தீமைகள் நீங்க, பொறாமை பொச்சரிப்பு கொண்டவர்கள் ஆகல, கெடுதல்கள் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் உடைய விநாயக பெருமானுக்கு சிதறுகாய் உடைப்பது நல்லது. சகல துக்கங்களும் சகல கவலைகளும் காணாமல் போக்கும். துன்பங்கள் தூள் தூளாக்கும். மீனராசி அன்பர்களே, கலை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. சின்னத்திரை வெள்ளித்திரைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு அல்லது ஒப்பனை சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் பிறக்கும். நல்ல கைக்கு வருமானம், பணம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் உண்டாக்கும். புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. அதி அற்புதமான அமைப்பு இந்த நாள் உண்டு. உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். சிந்தனைகள் நல்ல விதமாக இருக்கும். கடினமாக இருக்கக்கூடிய கஷ்டமான காரியத்தை கூட ரொம்ப சுலபமாக சிட்டிக்கு போடுற நேரத்தில் முடிப்பீங்க. புது புது ஐடியாக்கள் வரும். பிறருக்கு ஆலோசனைகள் சொல்லக்கூடிய நிலையில் இருப்பீங்க. மீனராசி அன்பர்கள், வேலைக்கு போகிறவங்க அலுவலகம் சம்பந்தமான ஆஃபீஸ் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை மிக அழகாக கட்டமைப்பீங்க. பில்டப் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக திருப்திகரமாக இருக்கும். கடினமான செயல்பாடுகளில் கூட ரொம்ப நிதானமாக உங்களுடைய வேலைகளை ரொம்ப பக்குவமாக செஞ்சு முடிப்பீங்க. பங்கு சந்தையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக செயல்படணும். சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. மீனராசி அன்பர்கள், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் தவறாக பேசக்கூடாது. யாரையும் எந்த விதங்களிலும் விட்டு கொடுக்காதீங்க. சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இன்றி ஒரு விஷயங்கள் உங்களால் செய்ய இயலாது. ஆக கவனம் தேவை. சிக்கனமாக இருந்தால் நல்லது. பணத்தை சேமிக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் நிமித்தமாக சில முயற்சிகள் நடக்கும். புதிய பொருட்களை விற்பனை செய்வீர்கள். அறிமுகப்படுத்தக்கூடும். வேலையாட்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஆகலோங்க. எதிர்பாராத சில முயற்சிகள் மேம்படும் நாள். வேலையில் வெளியே போகக்கூடியவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அனுபவங்கள் மேம்படுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. பணம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். புதிய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவீங்க. மேம்போக்கான நிலை உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போகணுங்க. கவனமாக இருக்கணும். அனுசரித்து இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் மேம்படும். முயற்சி உண்டாக்கும். எதிர்பாராத அனுகூலம் ஏற்படுறதுக்கு
நன்றாக சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி என்பர்களே, ஆல் தி பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவும். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.